1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்குள்ள பகுதியை நாம வாசிக்க போகிறோம். ஆனா இந்த பகுதியை தான் நான் பேசுவேன். என்னுடைய செய்தியின் 2வது பகுதியில் அதை பேசுவேன். அதற்கு முன்பதாக இந்த அதிகாரம் முழுசும் என்ன சொல்லுது என்பதை நான் என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். இந்த 7ஆம் அதிகாரத்துல நீங்க முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல சில கேள்விகளை கொரிந்து சபையார் எழுப்பி இருக்கிறாங்க. அப்ப அந்த கேள்விகளுக்கு அவர் என்ன செய்ய போறாரு, பதில் சொல்ல போகிறார். அப்படி பதில் சொல்லுகிறதுக்காக நீங்க சொல்ற, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் சரி, இந்த அதிகாரத்துல கொரிந்து சபையார் திருமண வாழ்வு சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுப்பி இருக்கிறாங்க. என்ன கேள்வி? திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வி. சிலர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக ரட்சிக்கப்படாதவங்களோடு, அதாவது 2 பேருமே ரட்சிக்கப்படாதவங்களா இருந்திருப்பாங்க, திருமணத்துல கூடி வந்திருப்பாங்க. இப்ப ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டார், இன்னொருத்தர் என்ன செய்யல, ரட்சிக்கப்படலை. ஒரு பார்ட்னர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இன்னொரு பார்ட்னர் ரட்சிக்கப்படலை. இப்ப இவங்களுக்கு கேள்வி என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், புது சிருஷ்டியா மாறிட்டேன், அப்ப இந்த லைஃபை நான் விட்டுறவா, இவர் கூட இருக்கிறதா, இவரை விட்டுறதா? இன்னும் சிலருக்கு கேள்வி, கல்யாணமே ஆகாம இருந்தா, கல்யாணங்கிறது ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால அதை விட்டுறலாமா? என் மனைவியோடு கூட ரொம்ப ஒத்து வர மாட்டுக்கு, நான் ஆண்டவரையும் பிரியப்படுத்தி மனைவி கூட இருக்க முடியல, அதனால நான் விலகிடலாமா, ஃபியூஸை உருவிடலாமா? இப்படி எல்லாம் கேள்விகள். திருமணம் ஆகாத பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவர்களுடைய நிலைமை என்ன? இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த கேள்விகளுக்கு பவுல் என்ன செய்யறார், பதில் சொல்றார். இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதையும் திருமண உறவுக்கு மாத்திரம் உள்ள பகுதி, இந்த பகுதியை மட்டுமே வைத்து கிறிஸ்தவம் திருமண உறவை குறித்து என்ன சொல்லுதுங்கிறத நம்ம முழுமையா என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த சபையார் சில கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அவர்கள் கேள்விக்கு இவர் என்ன செய்யறார், பதில் சொல்றார். சரி, அப்போ இந்த புத்தகம் முழுவதும் நம்ம போக முடியாதுங்கிறனால நான் துவக்கத்துல உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை நீங்க எப்படி பார்க்கணும், இந்த அதிகாரத்தை எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். 7ஆம் அதிகாரத்துல 11 வசனங்கள்ல என்ன இதை சொல்றாருன்னா, திருமணமான 2 பேருமே விசுவாசிகள். 2 பேர் யாரு? கணவனும் விசுவாசி, மனைவியும் விசுவாசி. அப்போ அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருவரும் கூடியிருக்கும் பொழுது அவர்களுடைய திருமண உறவில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? 2 முக்கியமான விஷயங்களை சொல்றார். ஒன்னு என்ன சொல்றாருன்னா, 7வது வசனத்துல எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். என்ன மாதிரினா அவர் என்ன சொல்றாரு, அவரே வேற நிருபத்துல சொல்றாரு, வேறு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, எனக்கு மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை, மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டி கொண்டு திரிகிறதற்கு எனக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இல்லையா? மற்றவங்க எல்லாம் மனைவிகளோடு சுத்துறாங்க, நான் மனைவி இல்லாம இருக்கிறேன். அப்ப அவர் சொல்ற, என்னை போலவே இருங்க நான் சொல்றேன், ஆனாலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட, தேவன் கொடுத்திருக்கிற அவனவனுக்குரிய வரம் உண்டு, பிரத்யேக வரம் இருக்கிறது. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த பிரம்மச்சரிய நிலை என்பது, இப்போ அதை குறித்து நிறைய கேள்விகள் இருக்கு. பவுல் உண்மையிலே திருமணம் ஆகாமலே இருந்தாரா, இல்லை திருமணம் ஆனதுக்கு அப்புறம்
கர்த்தருக்குள் வந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சு இது பண்ணாங்களா? இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு. நம்ம அந்த கேள்விகளுக்குள்ள எல்லாம் போகல. ஏன்னா அவர் சனகரிப்பு சங்கத்துல மெம்பரா இருந்தார் அப்படிங்கிறத வச்சு அவர் திருமணம் ஆயிருக்க வேண்டும் என்றும் சிலர் சொல்றாங்க. ஆனா அவர் ஊழியத்துல வந்த பொழுது மனைவியாகி ஒரு ஸ்திரீ கூட என்ன செய்யல இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இங்க என்ன செய்யுது தெரியுது. இவங்க என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் என்னை மாதிரி இருக்கணும்னு நான் விரும்புறேன், ஆனாலும் எல்லாரும் ஒரே மாதிரியான வரத்தை பெற்றவர்கள் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். சில நேரத்துல நான் இருக்கிற மாதிரியே நீங்க எல்லாரும் இருக்கணும்னு சிலர் என்ன செய்வாங்க, திணிப்பாங்க. வேதம் அதை சொல்லல. வேதம் என்ன சொல்லுது? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திறமைகள், தனித்தனி வரங்கள் இருக்கிறது. அப்போ ஒருவர் வாழ்வில் அன்னகராகவே இருக்க வேண்டும் என்பது அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அருள் கொடை. அந்த வரம் இல்லாத எல்லாரும் என்ன செய்ய முடியாது, அப்படி என்ன செய்ய இருக்க முடியாது. அதை முதல் சொல்றார். ரெண்டாவது அதே பகுதியில் என்ன சொல்றாரு அப்படின்னா 10வது 11வது வசனம் வாசிக்க வேண்டாம். திருமணமானவங்க பிரிஞ்சு இருக்கக்கூடாது, அந்த திருமண உறவில் சேர்ந்திருக்க வேண்டும். ஜெபம், உபவாசம் போன்ற ஆவிக்குரிய விஷயங்களுக்காக நீங்க பிரிந்திருப்பது தவிர மற்ற நேரம் கூடி வரணும். அது மட்டுமல்லாமல் நீங்க பிரிந்து போகவே கூடாது. வேறு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, விசுவாசிகள் 2 பேரு திருமணத்துல சேர்ந்திருந்தா டைவர்ஸுக்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது. அதுதான் அங்க என்ன செய்யறாரு சொல்றாரு. இது முதல் பகுதி. நம்ம அந்த பகுதியை நம்ம கவனத்தில் எடுக்க போறதில்லை. ரெண்டாவது பகுதி, நம்ம சொன்னோம் விசுவாசிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறத சொல்றாரு. ரெண்டாவது, ரட்சிக்கப்படாதவர்களோடு வாழக்கூடிய விசுவாசி. இது என்னன்னு கேட்டா, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னொருத்தர் ரட்சிக்கப்படல. அப்ப அப்படிப்பட்டவங்க மத்தியில என்ன மாதிரி வாழ்வது? 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் அதை சொல்லுது. அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பவுல் ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்புறார். இந்த பகுதி 7:17 24 வரைக்கும் தான் நம்ம செய்தியின் மையம். அதனால நான் அதை திரும்ப வருவேன். ஆனா இங்க சொல்லிட்டு போக விரும்புற விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு என்பது அவருடைய திருமண உறவின் நிலையை மாற்றுவது இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் என்ன செய்ய போறதில்லை, மாற போறதில்லை. இது வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதனால் அவனுக்கே உரிய சமுதாய கடன்களும் பொறுப்புகளும் அவனை விட்டு என்ன செய்ய போறது கிடையாது, போக போறது கிடையாது. அது அவன் கூடவே இருக்கு. அதைத்தான் அவர் முதல்ல சொல்ல விரும்புகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் ரட்சிக்கப்படாத ஒரு அவிசுவாசியோடு கூட இருக்கும் பொழுது என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றாரு, உன் மனைவியோ உன் கணவனோ ரட்சிக்கப்படவில்லை என்பதனால் அவரை நீ தள்ளிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட வாழு. ஏன் கூட வாழணும்? இதுக்கு ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி என்னன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ரட்சிக்கப்பட்ட பெண்களை பார்த்து பேதுரு ஆலோசனை சொல்றாரு, நீங்க உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. வேற மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இந்த பார்ட்னர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, இவர் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் இவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, இவர் சுபாவம் மாறி இருக்கிறது, இவருடைய நடக்கை மாறி இருக்கிறது. இவருடைய நடக்கையை ரட்சிக்கப்படாத பார்ட்னர் பார்க்கறதுனால இவரால் கவரப்படுகிறதுக்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கு. ஆவிக்குரிய நிலையில் இவருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்த என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க உங்க கூட கூடி வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவங்களை என்ன செஞ்சிடாதீங்க, தள்ளி விடாதிருங்கள். அவங்க கூட சேர்ந்து என்ன செய்யுங்க,
வாழுங்கள் அப்படிங்கிறத அங்க சொல்றார். இந்த இடத்துல ஒரு சில கேள்விகளை நான் சொல்ல விரும்புகிறேன். சிலருடைய கேள்வி என்ன? இப்போ பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகளை சொல்றேன். நான் கடந்த வாரத்துல திருநெல்வேலிக்கு போயிருந்தோம். நான் போனது ஒரு திருமண ஆராதனை நடத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா ஓய்வு எடுத்துட்டு வரணும்னு போனேன். ஆனா போன நாள்ல இருந்து வீட்டுக்கு வந்த வரைக்கும் ஓய்வு என்பது தான் எடுக்கல. பயங்கரமான ஓட்டமா போயிட்டு அங்க உள்ள விசுவாசிகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. எல்லா விசுவாசிகள் வீட்டுகளுக்கு போனோம். அப்போ அதுல ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என் பையனுக்கு ரட்சிக்கப்பட்ட பொண்ணே கிடைக்கல. யாரு கிடைக்கல? பொண்ணே கிடைக்கல. எங்களுக்கு தேடி தேடி களைச்சு போயிட்டோம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு என்ன படல? ரட்சிக்கப்படல. ஆனா அந்த குடும்பத்துல என்ன சொல்றாங்க? நீங்க உங்க சபையில வச்சு உங்க முறைப்படி என்ன செய்யுங்க? கல்யாணம் முடிச்சுக்கோங்க. முடிச்சு உங்க வழியிலேயே என்ன செஞ்சுக்கோங்க? கொண்டு போய்க்கோங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்பட்ட பொண்ணு, அதனால அப்படி சொல்றாங்க. பாஸ்டர், என்ன செய்யறது? அப்ப நான் சொன்னேன், சபையில யாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு. சபையில திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய அதிகாரம் போதகருக்கு யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னு கேட்டா, 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன செய்ய முடியும்? திருமணம் பண்ணி வைக்க முடியும். அதாவது நான் அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருந்துச்சு. மாப்பிள்ளை ஒரு ஏரியால இருக்கிறாங்க, பொண்ணு ஒரு ஏரியால இருக்கிறாங்கன்னா, மாப்பிள்ளையினுடைய பாஸ்டர் பொண்ணுடைய பாஸ்டருக்கு பரஸ்பரம் கடிதம் அனுப்பணும். இவங்களோடு இணைக்கப்படுகிறதற்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லைங்கிறத பொண்ணு பாஸ்டர் மாப்பிள்ளை பாஸ்டருக்கு என்ன செய்யணும்? சர்டிஃபை பண்ணணும். இது பரஸ்பரம் நடக்கும். 2வது, என்னைக்கு அறிக்கை வாசிக்க போறீங்க? எந்தெந்த வாரமெல்லாம் அறிக்கை வாசிக்க போறீங்க? அதுல ஒரு இது எழுதியிருப்பாங்க. குறிப்பா என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இவங்க எப்போ ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவங்க கம்யூனிகண்ட் மெம்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். திருவிருந்து எடுக்கக்கூடிய ஒரு உறுப்பினர். இன்னைக்கு சில இடங்கள்ல வர்ற எல்லாருக்குமே திருவிருந்து கொடுக்காங்க. அது அவர்களுடைய புரிதல். சின்ன பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்யறாங்க? திருவிருந்து கொடுக்காங்க. அது ஒவ்வொருவருடைய புரிதல். நான் அந்த புரிதலுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா நமக்கு பேசுறதுக்கே நிறைய விஷயம் இருக்கு. அதுக்குள்ள போய் ரொம்ப நேரத்தை நான் எடுக்க விரும்பல. அப்ப திருவிருந்து எடுக்கக்கூடிய மெம்பர்களுக்கு தான் ஒரு போதகர் என்ன செய்ய முடியும்? திருமணம் பண்ணி வைக்க முடியும். இவங்க கேள்வி என்ன சொல்றாங்க? வரன் கிடைக்கல, கஷ்டப்பட்ட பையன் பொண்ணு, நாங்க கல்யாணம் முடிச்சு எல்லாம் சர்ச்சில் வச்சு எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் பாஸ்டர். இப்ப நான் சொன்னேன், சட்டத்தின்படி அது தவறு. இன்னைக்கு ஏற்கனவே மதம் மாற்றுகிறதற்கு பல உத்திகள் அப்படின்ட்டு நம்மளை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல இப்படியும் ஒண்ணு வர வேண்டுமா? அது செய்ய முடியாது, அது தவறு. நீங்க இப்போ இப்படி சொல்லுவீங்க. திருமணத்திற்காக கூட சில நேரங்கள்ல அவர்கள் என்ன செய்வாங்க? சம்மதிப்பாங்க. ஆனா திருமணம் ஆன பின்பு உங்க நம்பிக்கைக்கும் அவங்க நம்பிக்கைக்கும் என்ன செய்யாது? ஒத்து போகாது. பிரச்சனை வரும்.
சில வாலிப பிள்ளைகள் பசங்க, நான் ஒரு நபரை காதலிக்கிறேன். என்ன செய்றேன்? காதலிக்கிறேன். அவங்க சர்ச்சுக்கு மட்டும்தான் வரமாட்டாங்க, ஆனா சர்ச்சில் இருக்கிறவங்களோட ரொம்ப நல்லவங்க, பக்தியானவங்க. ஆமா, எல்லாம் காதலிக்கும் போது அப்படித்தான் தெரியும். ஏன்னா காதலுக்கு என்ன இல்லையா? கண்ணு இல்லையா? அதனால அப்போ அப்படிதான் தெரியும். நான் அவங்கள விரும்புறேன். அவங்க சபையில வச்சு கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாம் அங்கதான் வரும். என்ன செய்யலாம்? பாஸ்டர், இங்க நீங்க யாரும் அப்படி இன்னும் கேட்கல. ஒரு நாள் வரும், ஒரு சிலர் கேட்பீர்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். இது சொல்றதுக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் வேண்டியதில்லை. இதுக்கு பெரிய வானத்திலிருந்து குதிச்சு சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. இது இயல்பா உள்ள விஷயம். இதுக்கெல்லாம் பைபிள்ல இருந்து ஒரு 2 வசனம் சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம். நம்ம நேரம் இல்லை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இந்த வார்த்தையை கொஞ்சம் அப்படியே உங்க மனசுல கற்பனை செஞ்சு பாருங்க. நுகம் அப்படிங்கிறது என்னது? நுகம்னா, எத்தனை பேர் மாட்டு வண்டி பார்த்துருக்கிறீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. ஒத்த மாட்டு வண்டிக்கும் அந்த நுகம்ங்கிறது இருக்கும். ரெட்டை மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? அந்த கம்பு இருக்கு பாருங்க, அது கழுத்துல மாட்டக்கூடிய அந்த கம்பு, அதைத்தான் நுகம்னு சொல்றாங்க. இப்போ இது என்ன சொல்லிருக்கு? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆங்கிலத்துல do not be unequally yoked அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதாவது அந்நிய நுகத்திலே, அதாவது சரிசமம் இல்லாத ஒரு நுகத்திலே நீங்கள் பிணைக்கப்படாதிருப்பீர்களா. வேறு வார்த்தையில சொல்லுவோம்னா, 2 மாடு கெட்டி போகணும்னு சொன்னா, ஒரு மாடு 7 அடியும் இன்னொரு மாடு 4.5 அடியும் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யாது? அது ஈக்குவலா என்ன செய்யல? இல்ல. ஒரு மாடு கழுத்து உயரமா இருக்கு. இதை நீங்க பாஸ்டர் அப்படி சொல்லியிருக்கிற, அதனால வளர்த்தி கூடினாலும் வளர்த்தி கம்மியானாலும் கூட மேரேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்கள என்ன செய்யலாம்? திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா அவிசுவாசிகளுடன், அதான் முக்கியமான விஷயம். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நீங்களும் அவிசுவாசியா தான் இருந்தீங்க. ஒரு அவிசுவாசி கூட திருமணம் பண்ணிட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு அது பிரச்சனை கிடையாது, நீங்க அவங்க கூட இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க யாரை தேடி போக கூடாது. ஆமா, உங்க பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது யாரை தேடி பார்க்க கூடாது. ஆமா பாஸ்டர், எங்க ஜாதியில என்னது, எங்க ஜாதியில என்ன கிடையாது? பொண்ணு கிடையாது. அதுவும் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு சல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்காது. ஆனா ரட்சிக்கப்படாத பொண்ணுங்க வரிசை கட்டி நிக்காங்க. இப்போ ஒரு சொடக்கு போட்ட, ஆமா, லைன்ல நிப்பாங்க. எல்லா செலவும் கூட பண்ணிடுவாங்க பாஸ்டர், கல்யாணமே அவங்களே பண்ணிடுவாங்க. ஆமா, ஆளு மட்டும் வந்தா போதும். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா வேதம் அதை என்ன சொல்லுது? ஒரு சமமான நுகத்தில் பிணைக்கப்படாத ஒரு அனுபவம். இதே 7ஆம் அதிகாரத்துல 39வது வசனம். இது வேற ஒரு ஆங்கிள் சொல்லப்பட்டிருக்குது, ஆனால் நம்ம அதை
எடுத்துக்கலாம். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறாளாம்? கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும். இந்த வார்த்தை விதவைகளுடைய மறுமணத்திற்கு மாத்திரம் அல்ல, முதல் விசை திருமணத்திற்காக ஆலோசனை பண்ணுகிறவர்களுக்கும் இதுல இந்த பின்பகுதியில சொல்லி இருக்கிற ஆலோசனை பொருத்தமானது. என்ன சொல்லிருக்கு? தனக்கு இஷ்டமானவன். அதாவது உங்க பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்கும்போது உங்க பிள்ளைகளுக்கு இஷ்டம் இல்லைன்னா முடிக்காதீங்க. என்னது? பிள்ளைகளுக்கு ஏன் முடிக்கக்கூடாது? ஏன் முடிக்கக்கூடாதுன்னா காலமெல்லாம் அவங்கள சொல்லும், என் பாரியா ஒன்னாலதான் நான் கெட்டேன், நான் வேண்டான்னே. எங்க அப்பனும் ஆத்தாலும் தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டாங்க. அப்போ தனக்கு இஷ்டமானவன், இது பைபிளே சொல்லியிருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பார்க்கக்கூடிய வரன் விருப்பமா இருக்கான்னு பாருங்க. விருப்பமா இல்லைன்னா என்ன செய்யாதீங்க. இல்லடா அது அப்படி இது அப்படி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது. போட்டு நீ சில நேரங்கள்லாம் சில குடும்பங்கள்ல பொம்பளை பிள்ளையில நான் சொன்ன பயலுக்கு உன் கழுத்தை நீட்டல கூலிய பறிச்சு புதைச்சிருவேன் அவளே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வேதத்தின்படி சரி கிடையாது. பின்பகுதி பாருங்க. கர்த்தருக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது திருமணம் பண்ணக்கூடிய நபர் இஷ்டமானவனா இருக்கணும். எங்க இருக்கணும்? கர்த்தருக்கு உட்பட்டவன். என் ஜாதிக்குள்ள இருக்கா? எதுக்குள்ள? ஜாதிக்குள்ள இருக்கா. அதுலயும் எங்க கிளையில இருக்கிற ஆள் இருக்கக்கூடாது. வேற கிளை, கொப்பு, காய், கறி. நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஜாதி ஜாதி ஜாதின்னு அலைஞ்சனா நீ இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. துரத்த வேண்டிய பேய் ஜாதி காய் இல்ல, ஜாதி பேய். அது நமக்கு அது வேண்டியதில்லை. நாம யாரு? இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னா அவ்வளவுதான். அதுதான் நம்ம ஜாதி. நம்ம ஜாதி பரிசுத்த ஜாதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு மேல வேற எங்கேயும் நோண்டி நோங்கெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல பாஸ்டர். நாங்க பார்க்க மாட்டோம். ஆனா வார ஆட்கள் அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க ஜாதி குணம் என்ன செய்யாது, மாறாது. என்னமோ இவங்க பிறவி குணம் மாறி முழுசான மாதிரி என்ன செய்யாதான், மாறாது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இயேசு எல்லாரையும் மாத்துறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்க எதை பார்க்கணும்? இந்த வசனத்தின்படி இஷ்டமான வரனை பார்க்கலாம். ஆனா அந்த இஷ்டமான வரன்கிறது என் ஜாதி, என் குலம், என் கோத்திரம், தோத்திரம், அங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போக வேண்டிய அவசியம் இல்லை. யாரா இருக்கணும்? கர்த்தருக்கு உட்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு உட்பட்டவரா, கர்த்தருக்கு உட்பட்டவனா அப்படிங்கறதான் பார்க்கணும். இந்த மாப்பிள்ள இந்த பொண்ணை வச்சு குடும்பம் நடத்துவானா, ஆண்டோருக்குள்ள இருக்கிறானா, அவ்வளவு போதும். சரி, இது 2வது பகுதி. நம்ம நேரம் இல்ல. 3வது பகுதி 25வது வசனத்துல இருந்து 40வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய கன்னிகைகள், திருமணம் ஆகாத விசுவாசியை பத்தி இவர் சில ஆலோசனை கொடுக்கிறார். 25வது வசனத்துல 40வது வசனம் வரைக்கும் அந்த ஆலோசனை போகுது. அதுல அவர்
சொல்ற விஷயங்களை நான் சுருக்கமா சொல்லி, நான் இன்ட்ரடக்ஷனே எவ்வளவு நேரம் கொடுக்கேன் பாருங்க. அவர் அபிப்பிராயத்தை சொல்றேன்னு சொல்றாரு. அதாவது இது நீங்க இப்படி செய்யணும்னு கிடையாது, ஏன் அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அபிப்பிராயம் என்ன சொல்றாரு? இப்போ காலம் ரொம்ப துன்பமா இருக்கு, உலகத்துல என்ன இருக்கு? ரொம்ப துன்பம் இருக்கு. அதனால உன் பிள்ளைய நீ கட்டி கொடுக்காமலே இரு அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாரு. அப்படி கட்டி கொடுக்காம இருந்தா உபத்திரவத்துக்கு என்ன செஞ்சிடலாம்? விலகிக்கிடலாம். இனி வரக்கூடிய காலம் ரொம்ப குறுகியது. திருமணம் ஆயிட்டா பொறுப்பு கூடிரும். திருமணம் ஆகாதவன் கடவுளுக்கு மாத்திரம் உண்மையா இருக்கணும்னு நினைப்பான். திருமணம் ஆனவன் தன் மனைவிக்கு, திருமணம் ஆனவள் தான் புருஷனுக்கும் என்னவா இருக்கணும்? பிரியமா இருக்கணும். அப்போ என்ன ஆகுது? இந்த பொறுப்பு அப்படி பிரியுது. இப்படிலாம் பிரச்சனை இருக்கு. அதனால கட்டி கொடுக்காம இருக்கிறது நல்லது. பவுல் ஏன் அந்த மாதிரி சொன்னாருங்கிறது நமக்கு தெரியல. அவங்க இருந்த கால சூழ்நிலையில அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இன்னைக்கு நான் அப்படி சொன்னேன்னா எனக்கு அடிதான் விழும். இந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, மர கலண்டுருச்சு அப்படிம்பாங்க. ஆனா பவுல் ரொம்ப அழகா சொல்ற, இது கட்டளை கிடையாது, இது என்னதுங்க? அபிப்பிராயம், ஏன் யோசனை அப்படின்ட்டு அவர் யோசனை என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி வச்சிருக்கிறார். சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, இந்த திருமண உறவு அப்படிங்கிறது ஆயுசு காலம் முழுவதுக்கு வரக்கூடிய ஒன்று. எது வரைக்கும்? ஆயுசு காலம் முழுவதும் வர வேண்டியது. சரி, இவ்வளவு நம்ம பேசியாச்சு. இப்ப நம்ம வசனத்துக்கு வந்துடும். நான் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன்னா, இந்த 7ஆம் அதிகாரத்தை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதில் உள்ள விஷயம் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் என்பதனால நான் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இப்போ 17ஆவது வசனத்துலேருந்து 24ஆவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வாசித்து அதிலிருந்து 1-2 காரியங்களை வேகமாக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனா இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதி முழுவதிலையும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். அது என்ன வார்த்தை? அழைக்கப்படுதல். உங்க அழைப்புல நீங்க என்ன செய்யுங்க, நிலைத்திருங்க அப்படிங்கறதான் அவர் சொல்றாரு. திரும்ப திரும்ப அதே திரும்ப திரும்ப சொல்றாரு. இதனுடைய துவக்கத்துல எப்படி கொண்டு வராரு? 17ஆவது வசனத்துல 2 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சில வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறாராம். என்னது கொடுத்திருக்கிறாரு? 7ஆவது வசனம் அப்படித்தானே சொல்லியிருக்கு. 7ஆவது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிச்சோம்? அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுத்திருக்கிறாரு? சந்தோஷமா சொல்லுங்களேன். வரம் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்க இருந்து வருதான்? வானத்திலிருந்து, அப்பாட்ட இருந்து வருது, பரச்சிலிருந்து வருது. அது அங்க உண்டாகிறதான். உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் எங்க உண்டானது? சொல்லுங்களேன். எனக்கான வரம் எங்க உண்டாச்சு? சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? என் வரத்தை கர்த்தர் எங்க உண்டு பண்ணாரு?
அவர் அங்க உண்டு பண்ணார். உண்டு பண்ணி அந்த அவர் யாரா? ஜோதிகளின் பிதா. இந்த ஆண்டவர் மகத்துவம் நிறைந்தவர், ஜோதிகளுக்கெல்லாம் பிதா. இருளுக்கு அப்பே ஒருத்தன் இருக்கான். ஆனா நம்ம ஆண்டவர் யார்? ஜோதிகளின் பிதா. அவரிடத்திலிருந்து என்ன செய்யுது? அப்போ எனக்கான வரம் எங்க உண்டாகிறது? பரலோகத்திலே தேவனிடத்தில் உண்டாகி அங்கிருந்து எனக்கு என்ன செஞ்சிருக்கு? இறங்கி வந்திருக்கிறது. அவரிடத்துல என்ன கிடையாது? மாறுதல் கிடையாது, வேற்றுமையின் நிழல் கிடையாது. 18ஆம் வசனம் அதை சேர்த்து பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கு. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். என்ன அற்புதமான விஷயம் பாருங்க. நாம மறுபடியும் பிறப்பதற்காக நம்மை சத்திய வசனத்தின் வழியாக மறுபடியும் பிறக்க செய்தார். நம்மை அவர் பிறக்க செய்தது மாத்திரமல்ல, அதோடு கூட நமக்கு என்ன வரம் தேவையோ அந்த வரத்தினால் நம்மை அவர் அலங்கரித்திருக்கிறார். நான் சொல்றேன், இந்த ரூம்ல இருக்கிற ஒருவர் கூட வரம் இல்லாதவர்கள் என்று சொல்ல கூடாது, முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனித்தனி திறன்களை, வரன்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த வரமெல்லாம் எதற்கு? சபைக்குள்ள வரங்களை குறித்து நம்ம பேசுவோம். 12ஆம் அதிகாரம் வரும்போது பேசுவோம். இப்போ நம்ம நேரம் கருதி நான் சொல்லிட்டே போயிடுறேன். வரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரத்தினுடைய நோக்கம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்காக. வரத்தை வச்சு நான் பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்கு வரத்தினுடைய நோக்கம் அல்ல. அந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு மாயவித்தக்காரன் சீமோன் அப்படின்னு அறியப்படுறவன், அவன் வரம் எதுக்கு கேட்டான்? பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். பிரபலமாகிறதற்காக வரத்தினுடைய நோக்கம் இல்லை. வரத்தினுடைய நோக்கம் சபை என்கிறதான இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு உதவி செய்வதற்காக, ஒருவரில் ஒருவர் வளரக்கூடிய நிலைக்காக. என்னது வரத்தினுடைய நோக்கம்? அதுதான். இதை நீங்க வசனம் வேணா எழுதிக்கோங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து 8ஆவது வசனம் வரைக்கும், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலிருந்து 11ஆவது வசனம். அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்குது. இதை தேவ பலத்தின்படி தான் அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால இந்த வரங்களை பயன்படுத்தி தேவனுக்கு மகிமையை கொண்டு வாருங்கள் அப்படின்னு பேதுரு என்ன செய்யறாரு? ஆலோசனை சொல்றாரு. சரி, இது வரம். நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? வரம் இருக்கு. அடுத்த விஷயம் அழைப்பு. என்னதுங்க? அழைப்பு. அதாவது வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபா வரங்களும் மாறாதவைகளே. 2 விஷயம் மாறாது. என்னதெல்லாம் மாறாது? கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் மாறாது. கடவுள் உங்களை அழைச்சிருக்கிற அழைப்பு அது மாறாத அழைப்பு. ஏன்னா அவர் பொய் உரையாத தேவன். அவர் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். அவருடைய சுபாவத்துல வேற்றுமையின் நிழலே கிடையாது. உண்மையான கடவுள் அவர். அப்ப அது ரெண்டுமே என்ன செய்யாதுங்க? மாறாது. சரி, இப்போ இதை உங்க மனசுல வச்சுட்டு இந்த இடத்துல அழைப்புன்னு என்னத்தை சொல்ல வர்றாரு? ரொம்ப எளிமையா நீங்க புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, சிலருக்கு தாங்கள் இருக்கிற நிலையை குறித்த ஒரு திருப்தி இல்லை. நாம இருக்கிற நிலை மேல நமக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நான் மட்டும் அமெரிக்காவில் பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைச்சிருக்கிறீங்களா? சிங்கப்பூர்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் ஒரு பாஸ்டர் வீட்டில் பிறந்திருந்தா
நான் அப்படி நினைச்சிருக்கிறேன். ஆனா பாஸ்டர் வீட்டுல பிறந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படி நினைப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா நினைக்க மாட்டாங்க. எப்பா கடைசி இடம் எது? பாஸ்டர் வீடு. ஏன்னா பாஸ்டர் வீட்டுக்கு வர பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆள் வரைக்கும் நம்மள கரெக்ஷன் பண்ணும். ஒரு ஊழியக்காரர் இப்ப பெரிய ஊழியக்காரரா இருக்கிறார். அவர் ஒரு பாஸ்டர் பையன். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, தம்பி நீ பாஸ்டர் ஆகணும். அவர் சொன்னாரா, நான் டீ மாஸ்டரா வேணாலும் ஆவேன், என்ன ஆக மாட்டேன், பாஸ்டர் ஆக மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தின் மேல ஒரு வருத்தம். நம்ம இருக்கிற எனக்கு மாத்திரம் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. நீங்க அப்படி நினைச்சிருக்கிறீங்களா? நான் படிக்கும்போது நான் நல்லா படிப்பேன், இப்பவும் கொஞ்சம் படிப்பேன். ஆண்டவர் எனக்கு படிப்பறிவை கொடுத்தார். ஆனா காசு இருக்காது கையில. என்ன இருக்காது? அடுத்த வேலைக்கு கூட நான் ஆண்டவரேன்னு தான் இருக்கணும். ரொம்ப கஷ்டம். இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால ஹால் டிக்கெட்டு ரெஜிஸ்டார்ட்ட போய் வாங்கணும். ரெஜிஸ்டாரு ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துவார். எதுக்கு? ஃபீஸ் கட்டலன்ட்டு. அதனால எனக்கு மிகப்பெரிய ஜெபம் என்னவா இருக்கும், ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு முந்தின நாள், ஆண்டவரே, அவர் பேர் பாக்கியம் சாமுவேல்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு முன்னால எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும். என்ன பாக்கியம்? ஒண்ணுமே சொல்லாம இந்தாப்பா ஆல் தி பெஸ்ட்னு ஹால் டிக்கெட் எடுத்து கையில கொடுத்துடணும். ஒரே ஜபந்தான். போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அழுதுட்டு இருப்பேன், என்ன ஆண்டவரே எனக்கு இப்படி நிலைமை. ஆனா என் கூட படிச்ச சில வசதியான வீட்டு பிள்ளைங்க இருந்தாங்க. நல்ல கை குளிர செலவு பண்ணுவாங்க. 2 நாளைக்கு ஒருக்க டவுனுக்கு போயிடுவாங்க. போயிட்டு புரோட்டாவும் போத்துக்கறியும் சாப்பிட்டுட்டு வருவாங்க. நல்ல ஹெவியா செலவு பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வராது? எக்ஸாமுக்கு முந்தின வாரம் எல்லாம் என்கிட்ட வருவாங்க, கேப்ரியல் நாங்க ஒன்றும் படிக்கல, நீ சொல்லி கொடுக்கறத வச்சு தான் என்ன செய்யணும், பாஸ் ஆகணும். நான் எல்லாருக்கும் நோட்ஸ் கொடுத்து அவங்க அதை படிச்சு பாஸ் ஆயிடுவாங்க. சரி நம்ம டீச் பண்ணோமே, நமக்கு எதுவும் கொடுப்பானா? அதெல்லாம் கிடைக்காது. ஆனா எனக்கு என்ன கேள்வி வரும்னா, ஆண்டவரே இந்த மண்டையில அறிவை கொடுத்தீரு, இந்த செலவு பண்ற கொஞ்சம் காசு கொடுத்தீருன்னா நல்லா இருக்கும். எனக்கு என்ன இல்லை, கையில காசு இல்லை, அவனுக்கு ஐயோ அப்படி சொல்ல முடியாது, பெரிய வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. அவன் படிக்க மாட்டேக்கான், ஆனா காசு நிறைய இருக்கு. என்ன ஏன் ஆண்டவரே எப்படி சோதிக்கிறது? நாம் இருக்கிற நிலையில நமக்கு என்ன இல்லை, சந்தோஷமோ திருப்தியோ இருக்கிறதில்லை. இதை அப்படியே உங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த வேத பகுதி வாசிங்க. என்ன சொல்றாரு 18வது வசனத்துல, ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. அதாவது இந்த விருத்த சேதனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த கிரியை என்பது எதை சொல்லுது? இன்னைக்கு கிரியை கிருபை அப்படிங்கிறது ரொம்ப போட்டு குழப்பி, தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிற சமுதாயம் நிறைய இருக்கு. அதுக்குள்ள நம்ம பிறகு போகலாம். இப்போ எளிமையா இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். முதல் நூற்றாண்டுல கிரேக்க சமுதாயத்துல விருத்த சேதனம் பண்ணினவர்களை ரொம்ப அருவருப்பா பார்த்தாங்க. அவர்கள் அருவருக்கப்பட்டவர்கள். ஆனா ஒரு யூதன்
தாவீது என்ன சொல்றான்? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட எங்களுக்கு விரோதமா. விருத்த சேதனம் இல்லாத ஒரு நாய் கோலியாத்தை பார்த்து சொன்னது. கோலியாத் யாரு? அது ஒரு நாய். எங்களை எதுக்குதா? நான் விருத்த சேதனம் உள்ளவன். பெருமையா சொன்னான். ஆனா அவங்க அடிமையா போன கிரேக்க சமுதாயத்துல, அது ரோம சமுதாயத்துல அது என்ன கிடையாது, அது அருவருப்பு. அதாவது அன்னைய காலகட்டத்துல சரித்திரத்துல இருக்கிறது, உடற்பயிற்சி செய்யறவங்க உடம்புல ஒன்றும் போடாம தான் உடற்பயிற்சி பண்ணுவாங்களாம். உடற்பயிற்சி கூடங்கள்லாம் அப்படி இருந்திருக்கு. அப்ப இவர்கள் விருத்த சேதனம் பண்ணனவன் அப்படி உடற்பயிற்சி கூடங்கள்ல இன்னைக்கு இந்த ஜிம்முக்கெல்லாம் போறாங்கல்ல, அது ஒரு ஸ்டேட்டஸ். நல்ல விஷயம் தான், போறது தப்புன்னு நல்லா சொல்லலை, நல்ல விஷயம். உங்களுக்கு அந்த ஒரு டிசிப்ளின் இருந்துச்சுன்னா செய்யுங்க, ஜிம்முக்கு போங்க, இல்லை வீட்டிலே உடற்பயிற்சி செய்யுங்க, உடற்பயிற்சி நல்லது. ஆனா அந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இருக்கணும்னா அவங்களோட கூட நான் போய் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது என்கிறதற்காக அவங்க அன்னைக்கு அப்படி போயிருக்க. அப்போ விருத்த சேதனம் பண்ணினவன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய உடம்பு உறுப்புல தெரிஞ்சிடும். இதை மறைக்கிறதுக்காக இவர்கள் இன்னொரு ஆபரேஷன் பண்ணி அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் செய்ததாக சொல்றாங்க. இது ஹிஸ்டாரிக்கலா எழுதப்பட்டிருக்கிறது. இதை மறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னு சொல்லி தள்ளுபடி ஆகமத்துல மக்கபேயர் அப்படிங்கிறதான ஒரு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்துல சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கு இது? நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் ஒரு யூதன் அப்படின்னு சிலர் வைராக்கியம் பாராட்டினான். ஆனா அன்னைய காலகட்டத்துல யூதன் என்கிற வைராக்கியம் இல்ல, அது அவமானம். சரி, அப்படியே நம்ம காலத்துக்கு வந்துரும். உங்களை எத்தனை பேரு நான் ஆண்டவரை நம்புகிற விசுவாசின்னு சொல்லி, கிறிஸ்தவன் சொல்லி மற்றவங்களுக்கு முன்னால் அவமானப்படாம சொல்ல முடியுது? சில இடங்கள்ல நமக்கு வாயை திறந்து என்னன்னு சொல்ல முடியல. ஒரு குடும்பம் அவங்க அப்படி சொல்லியே வெளியே போனாங்க. 7 பேர் குடும்பமா ஆண்டோட்ட வந்தாங்க. காலேஜில் நான் யாருன்னு சொல்ல முடியல, ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ல முடியல, அப்படியே ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, விருத்த சேதனம் என்பது ஆண் பிள்ளைகளுக்கு பிறந்த 8வது நாள்ல பண்ணுவாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ விருத்த சேதனம் உள்ளவனாய் இந்த உலகத்துக்கு வந்தனா அது என்ன செய்யாத, அது இல்லாதவனா இருக்க என்ன செய்யாத. இல்லாதவனா இருக்கணும்னா அப்ப அதை மறைக்கிறதுக்கு வேற என்ன செய்யணும், வேறு வழிமுறையை கடைபிடிக்கணும். இன்னைக்கு இதே விஷயத்த நான் கடந்த முறை நான் பேசினேன் பாருங்க. ஆணும் பெண்ணும் திருமண உறவில் இருப்பது சரியானது என்கிற நிலைமை மாறி ஆணும் பெண்ணும் திருமண உறவில் இருக்கக்கூடிய நிலைமை. இல்லை சிலருக்கு நான் ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன், ஆனா நான் என்னவா உணர்கிறேன், பெண்ணாக நான் உணர்கிறேன். அதனால நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய பாலினத்தை நான் என்ன செய்ய போறேன், மாற்றிக்கொள்ள போகிறேன். அப்ப இது எல்லாமே வேதத்தின்படி பார்த்தா அது உன்னை அழைத்த அழைப்பு அல்ல. நீ அழைக்கப்பட்ட அழைப்பு அது அல்ல. நீ உன்னை கடவுள் எப்படி படைச்சிருக்கிறாரோ, உன்னை கடவுள் எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீ கடவுளுக்காக வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் இதனுடைய மிக முக்கியமான செய்தி. சரி, தொடர்ந்து பாருங்க. அதுல அடுத்து என்ன சொல்றாங்க, ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, முதல் நூற்றாண்டுல முதல்ல ரட்சிக்கப்பட்டது யாரு? யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்து யூதர்,
ரட்சிக்கப்பட்ட அநேகர் முதல் தலைமுறை முதல் கிறிஸ்தவர்கள் ஆனவங்க யாரு? யூதர்கள். இப்ப இந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுல ஒரு கூட்டம் எழும்புச்சு. இந்த கூட்டம் எழும்பி என்ன சொல்லுச்சு? இயேசுநாதர் முதல்ல யாரு? யூதன். அப்போ ஒரு புறஜாதியான் ரட்சிக்கப்பட்டா அவன் முதல்ல கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முன்னால என்னவாகணும்? யூதன் ஆகணும் அப்படின்னு புதுசா ஒரு பிட்ட போட்டான். அது நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம், அதுக்கு போனா ரொம்ப நேரம் போயிடும். ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அப்போ சபையில இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயே என்ன வருது? இவங்க தேவனோடைய உடன்படிக்கைக்கு உரியவர்கள். அப்ப அவங்கள மாதிரி நானும் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யுது? ஒரு கூட்டத்துக்கு இது அவமான சின்னமா தெரியுது. ரட்சிக்கப்பட்ட புறஜாதிக்கு இது என்னவா தெரியுது? நம்ம அப்படி ஒரு யூதனா பிறக்கலையே, இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம அந்த ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான், அதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யாத, போகாத. அதைத்தான் அவர் சொல்றாரு. அடுத்த வசனத்தை பாருங்க, 19 வசனத்துல விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, ஒண்ணும் கிடையாது. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, ஒண்ணுமே கிடையாது. எது முக்கியம்? தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறது தான் முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதாவது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. உங்களை என்ன நிலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறாருங்கிறது விஷயம் கிடையாது. நீங்க இருக்கிற நிலைமையில கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? அதுதான் விஷயம். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, யோவான் சுவிசேஷத்துல, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் எனக்கு சிநேகிதர்களா இருப்பார்கள். 1 யோவான்ல சொல்லி இருக்கிறது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள். அவரை அறிந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய வசனங்களை நம்ம சொல்ல முடியும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதுதான் விஷயம். கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். நான் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் நான் அவருடைய கற்பனைகளை என்ன செய்வேன்? கை கொள்ளுவேன். இதுக்கெல்லாம் வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, நீ எந்த நிலையில இருக்கிறேங்கிறதெல்லாம் யோசிக்காதப்பா. நான் இருக்கிற நிலையில ஏசப்பா எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கிற வழியில நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேனா, அதுதான் எனக்கு தேவை. தொடர்ந்து என்ன சொல்றாரு? 20 வசனம் திரும்ப சொல்லிட்டான், அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க. சரி, இப்போ ஒரு கேள்வி வரலாம். உண்மையிலேயே நான் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை பாஸ்டர். இந்த நிலைமையில இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் வெளியே வரலாமா? எந்த மாதிரி நிலைமையில இருந்து வெளியே வரலாம்? அதுக்கும் வேதத்துல என்ன இருக்கு? ஆதாரம் இருக்கு. என்ன மாதிரி நிலைமை, எங்க இருந்து மாறலாம் அப்படின்னு கேட்டா, 7வது அதிகாரம் 21வது வசனத்துல, நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாத. அது அடிமையா இருக்கு ரொம்ப மோசம், ரொம்ப கஷ்டம். அதனால தொடர்ந்து சொல்றாரு, நீ சுயாதீனன் ஆக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக் கொள். அப்போ அது நல்லது. அதாவது எது உனக்கு பெனிஃபிட்டா இருக்குதோ, எது உனக்கு பயன் தரக்கூடியதா இருக்கிறதோ, அது நீ மாற முடியுமானால் என்ன செஞ்சுக்கோ? மாறிக்கோ. அதாவது அன்னைக்கு அடிமையா இருந்தவர்கள், அன்னைக்கு இருந்த நடைமுறையில பார்த்தா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அடிமைத்தனத்திற்கான பணத்தை கொடுத்து அவங்க மீட்கப்படலாம், சுயாதீனமா மாறிட முடியும். அவர் என்ன சொல்றாரு? நீ அடிமையா காலமெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அதுல இருந்து என்ன செய்யலாம்? மாறிக்கிடலாம். ஒருவேளை அப்படி உன்னை மீட்டு கொள்ளுகிறதற்கான வசதி உன்கிட்ட இல்லைனாலும் நீ கவலைப்படாத. என்ன அழகா சொல்லியிருக்கிறாரு பாருங்க. உனக்கு வசதி இருந்து உன்னை நீ அந்த லெவல்ல இருந்து உன்னை மேல கூட்டி கொண்டு போயிடலனாலும் என்ன செய்?
சந்தோஷமா செய். ஒருவேளை அந்த நிலைமைக்கு உன்னால போக முடியாம நீ ஒரு அடிமட்ட நிலைமையில தான் இருக்கிறாய் என்று சொன்னாலும் கவலைப்படாத. இதுதான் நிதானமான போதனை, பேலன்ஸான போதனை. நம்முடைய நோக்கம் எல்லாம் நாம் பிறரை உயர்த்த வேண்டும் என்பதுதான். ஆனால் உயர்வு என்பது அநேக நேரம் உலகம் பார்க்கிற விதமான உயர்வை நாம் உயர்வாய் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நம்ம தொடர்ந்து காரியத்துக்கு போயிடலாம். இங்க ஒரு தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமை. அதாவது ரட்சிக்கப்பட்ட நபர் ஆனா அடிமையா இருக்கிறான். அடிமை கர்த்தருடைய சுயாதீனன். அதாவது நீ ஏன் கவலைப்படாதன்னு சொல்றாருன்னா, நீ சமுதாயத்துல ஒண்ணு என்னன்னு சொல்றாங்க, அடிமைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே கர்த்தர் உன்னை சுயாதீனன் ஆக்கி இருக்கிறார். நீ கர்த்தருடைய சுயாதீனன். சரி, இப்ப நான் சுயாதீனனா இருக்கிறேன். அடுத்து பாருங்க, அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன். இப்ப நான் யாருக்கும் அடிமையா இல்ல, ஆனா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நான் யாரு? நான் கிறிஸ்துவனுடைய அடிமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு அழகா ஒரு எடுத்து சொல்லியிருக்கிறார் பாருங்க. உன் மனப்பான்மை எப்படி இருக்கணும் அதுதான் அவங்க சொல்றாரு. ஐயோ, நான் ரொம்ப அடிமைத்தனமான ஒரு சூழல்ல இருக்கிறேன், இதுல இருந்து என்னை விடுபட்டு கொள்ள எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனா என்னால முடியவில்லை என்று சொன்னால் நீ கவலைப்படாத. கர்த்தர் உன்னை சுயாதீனனா தான் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார், பார்க்கிறார். நான் எனக்கு எல்லாம் இருக்கு, ஐ எம் a free man அப்படின்னு நீ தம்பட்டம் அடிக்காத. நீ யாரு? கிறிஸ்துவுக்கு அடிமை. இன்னைக்கு ஒரு சிலர் பிரசங்கமே பண்றாங்க. நிறைய பேர் கஷ்டத்துல இருக்க காரணம் அறியாமை. என்னது? அறியாமையில. ஊழியக்காரன் ஏன் கஷ்டம் அறியாமையில இருக்கான். விசுவாசிகளுக்கு ஏன் கஷ்டம்? அறியாமை அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப அழகா சொல்லுது, நீ உயர்வாய் இருக்கிறாயின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற ஒரு நபரை ஏளனமா நீ என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதுக்கான உரிமை உனக்கு இல்லை. அழைக்கப்பட்ட அடிமை கர்த்தருடைய சுயாதீனன். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவுக்கு அடிமை. இதுதான் நம்ம மனப்பான்மை. இதைத்தான் இயேசு சொன்னாரு, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு. அல்லேலூயா. சரி, 23வது வசனத்துல தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் அதாவது இந்த பூமியில அழைக்கப்பட்டப்போ அடிமையா இருந்தியோ, இல்ல நீ அரிஸ்டோக்ரேட்டா இருந்தியோ, பெரிய அரசு குடும்பத்துல பிறந்தவனா இருந்தியோ, நீ யாரா இருந்தாலும் உன்னையும் கரையம் கொடுத்து வாங்கியிருக்காரு, உன்னையும் கரையம் கொடுத்து வாங்கியிருக்காரு. ஏழையும் கரையம் கொடுத்து வாங்கிட்டாரு, பணக்காரனையும் கரையம் கொடுத்து. அப்போ எல்லாருமே யாருதான்? கிறிஸ்துவுக்கு அடிமை தான். உங்களை அவர் கரையம் கொடுத்து வாங்கினால நீ மனுஷனுக்கு அடிமையா இருக்காத. நீ யாருக்கு அடிமையா இருக்கக்கூடாது? நீ மனிதனுக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். இது வேற மாதிரி சொல்லுவோம்னா, நமக்கு இருக்கிற ஃப்ரீடம், என்னுடைய ஃப்ரீடத்தை என்னை அடிமைப்படுத்தக்கூடிய விதத்துல நான் பயன்படுத்தக்கூடாது. இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், இதை திரும்பவும் பேசுவோம். ஆனா ஒரே ஒரு 2 வசனத்தை நான் காமிச்சு கொடுத்துட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும், சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும், அதாவது நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லை, நம்ம கால சூழல்ல அது இல்லை. முதல் நூற்றாண்டுல அப்படி ஒரு சமுதாய வர்க்கங்கள் இருந்துச்சு. மேல் மட்டத்துல ரொம்ப கம்மி மக்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளது பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்தினர், அதோட கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க. அதுக்கு கீழே முக்கால்வாசி இருந்தது அந்த தேசத்துல அன்றாட கூலி வேலை பார்க்கக்கூடியவர்களும் அடிமைகளும் தான் நிறைய இருந்தாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த கால சூழல்.
அப்போ அன்னைக்கு உள்ளவங்கள்ட்ட அவர் எழுதுறாரு, நீ யாரா இருக்கிற? சுயாதீனம் உள்ளவனா இருந்தும் உங்கள் உனக்கு சுயாதீனத்தை இருக்கக்கூடிய ஃப்ரீடம், நீ ஃப்ரீயா இருக்கிற. ஆனா உன் ஃப்ரீடத்தை எதுக்கா நீ பயன்படுத்தக்கூடாது? துர்க்குணத்துக்கு தவறு செய்கிறதற்கு, ஒரு கவர் பண்றதுக்காக அதை என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. உன் ஃப்ரீடத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. உன்னுடைய சுயாதீனத்தை நீ தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. நீ தேவனுக்கு அடிமை என்கிற மனநிலைமை உனக்கு வேணும். ஆமென். கலாத்தியர் 5:13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் எதுக்கு ஏதுவா பயன்படுத்தக்கூடாது? ஓ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி, மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி அனுசரிக்காம அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். சரி, நம்ம திரும்ப காரியத்துக்கு வந்துருவோம். சகோதரரே, 24 திரும்ப அதை சொல்லி முடிக்கிறாரு. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எந்த நிலைமையில அழைக்கப்பட்டிருந்தாலும் நீங்க யாருக்கு முன்னால இருக்கிறீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. யாருக்கு முன்னால இருக்கிறீங்க? தேவனுக்கு முன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரகசியமான, மறைமுகமான அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என் தேவனுக்கு முன்பான வாழ்க்கை. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 17 தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிர. உனக்கு அவர் வரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒன்னு அவர் சரியான இடத்துல அழைச்சிருக்கிறாரு. நீ இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்த தேடி என்ன செய்யாத, அலையாத. தன் ஸ்தானத்தை விட்டு அலையக்கூடிய நிலையில நீ இருக்க. நீ இருக்கிற நிலையில கடவுளுக்கு முன்பதா உத்தமனாயிரு. கடவுள் உன்னை உயர்த்துவார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, எத்தனை மகத்துவமான தேவன் நீர், எவ்வளவு மகத்துவமான சத்தியம் இது. எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்ட நிலையில் உம்மை மகிமைப்படுத்த, அவைகளில் நிலைத்திருக்க, ஆண்டவரே, தேவையில்லாத, திருப்தி இல்லாத வாழ்க்கையில் அல்ல, தேவன் எங்களை விசேஷித்த நிலையில் நீர் அழைத்திருக்கிறீர். அதில் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே.